ஹாய் ஹலோ வெல்கம் டு Moonlight Tarot 96க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் வந்து பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. யாருக்காவது வேணும்னா இந்த டிஸ்பிளேயில் வர நம்பர்லேருந்து என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் வந்து பிக்கப் பைல் ரீடிங் தான். இது வந்து பைல் 1, இது வந்து பைல் 2. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரீத் எடுத்துகிட்டு என்ன பைல் வந்து இன்ட்யூட்டிவாக தோணுதோ நீங்கள் அந்த பைலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பைல் 1க்கான ரீடிங்குள்ளே போகலாம் வாங்க. பைல் 1 வந்து ஹெர்மிட் வந்திருக்காங்கங்க. நீங்கள் வந்து கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்பவே கடினமாக இருந்திருக்கு. இப்போது நீங்கள் ஒரு இடத்துல நின்று எந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. உங்களோட இன்னர் விஸ்டம் உங்களுக்குள்ள அதுக்கான பதில் இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வியை வந்து யோசிச்சுட்டு எந்த சைடு போகணுன்னு கூட இருக்கலாம். எந்த பாதையை நான் சூஸ் பண்ணி போகணுன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் உட்காந்து யோசிச்சு அதுக்கான ஆன்சரை வந்து உங்களுக்குள்ளே ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்னா டிஸ்ட்ராக்ட் உங்களோட அவுட் சைட் வேர்ல்டில் உங்களுக்கான என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ, எமோஷ்னலாக நீங்கள் இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டு இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் தேடணும். உங்களோட ஸ்ட்ரென்த், இந்த குச்சி வந்துட்டு இவர் பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் பவரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களோட அவுட் சைட் வேர்ல்டு டிஸ்ட்ராக்ஷனை வந்துட்டு விட்டுட்டு உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன தேவையோ அதுக்கான கேள்விக்கான பதிலை வந்து தேடி போங்க. உங்களுக்குள்ளே தான் அந்த பதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பைல் 2. பைல் 2ல் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டான பர்சன் பார்த்துட்ருக்கவங்க வந்து முக்கால்வாசி லேடியாக இருக்கலாம். அதிக சான்ஸ் இருக்குது. பாய்ஸாக இருந்தாலுமே பொருந்தும். இண்டிபெண்ட்டான பர்சன் உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்லேயும் உங்களோட ஃபினான்ஸ்லேயும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே ஒரு வளர்ந்துருக்கக்கூடிய பர்சன். உங்களுக்கு மியூசிக் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். லிசன் பண்ணுறதுக்கு பாடுறக்கும் பிடிக்கலாம். நீங்கள் வந்துட்டு குழந்தைக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்க பேபி பிறக்கிறதுக்கு. யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் நான் வந்துட்டு என் வாழ்க்கையை பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிபெண்ட்டான பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் வெளியவும்